ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வர எல்லா கேரக்டரும் ஜஸ்ட் கற்பனை தான். ஸோ வீடியோவை பார்த்துட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஆப்டிடியூட் கான்செப்ட்ஸை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டைலில் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கோம். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆவரேஜஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். கீர்த்தி ஃப்ரம் ஸ்டெல்லா மேரிஸ் ஹேட் 5 ex-boyfriends and she rated each of them 8 out of 10 on an average. Now she's dating a different guy, new guy from Loyola, and after adding his rating, the average drops to 7. What rating did she give the Loyola guy? ஸோ இந்த மாதிரி ஆவரேஜஸ் பேஸ் கொஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ட்ரிக் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஃபார்முலா வந்து நீங்கள் தெரியணும். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் n values divided by n. இதுதான் ஆவரேஜ். கரெக்டாக, இது வந்து அரித்மெட்டிக் ஆவரேஜ். இப்போ வந்து இந்த கொஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு 5 ex boyfriends இருக்கு. அதுக்கு வந்து ஷீஸ் ரேட்டட் ஈச் ஆஃப் தம் 8 out of 10 on an average. ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் பேஸ் கொஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சம் ஆஃப் n வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். மேலே இருக்கிற டேர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எனி ஆவரேஜ் சம் வந்து யூ கேன் ஈஸிலி கால்குலேட். ஓகே, ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு 8 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் n வேல்யூஸ் வந்து தெரியல. சம் ஆஃப் ரேட்டிங்ஸ், சம் ஆஃப் 5 BF ரேட்டிங்ஸ் வந்து தெரியல. ஓகே, என்ன வந்து தெரியும் 5 boyfriends. ஓகே, ஸோ இப்போ சம் என்னது? 8 இன்சைடு போயிடுச்சுன்னா 40. இதுதான் சம் ஆஃப் ரேட்டிங்ஸ். கரெக்ட், சம் ஆஃப் 5 boyfriend ரேட்டிங்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க? now she is dating a new guy from Loyola. After adding his rating, the average drops to 7. இப்போ வந்து நியூ காய் வந்த பிறகு டோட்டல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னது? 6. இதுதான் என்ன, கரெக்டா? இப்போ now the average is what? ஆவரேஜ் வந்து 7 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகைன் இந்த ஃபார்முலாவில் போடலாம்ல. ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் இன்டூ n. ஆவரேஜ் 6 into 7 வந்து 42, which is equal to sum of 6 BF ரேட்டிங்ஸ், பாய் ஃப்ரெண்ட் ரேட்டிங்ஸ். ஓகே, இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ட்ரிக்ன்றது சம் கண்டுபிடிச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் பேஸ் கொஷன். நான் வாட் ரேட்டிங் டிட் ஷி கிவ் தி லாயலா காய்? புதுசாக வந்த பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்தா? அதான் கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு டோட்டல் ரேட்டிங் வந்து சம் பண்ணால் 40 வருது. நெக்ஸ்ட் 6 பீப்புளுக்கு சம் பண்ணால் 42 வருது. அப்போ 6th பர்சனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா வந்துடும்ல. ஸோ 42 - 40 என்னது? 2. இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து the rating that is given to the 6th guy. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ பாருங்க, நீங்க 2 ரேட்டிங் கொடுத்தா கூட ஆவரேஜ் வந்து 8ல இருந்து ஓகே 7 தான் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஆவரேஜ். ஓகே, ஸோ ஆவரேஜ் வாட் ரேட்டிங் டிட் ஷி கிவ் தி லாயலா காய் பார்த்தீங்க அப்படின்னா 6th guy என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் தி ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆன் ஆவரேஜஸ், ரமேஷ் scored 70%, 75% and 60% in the first 3 semesters. To impress his girlfriend, he is making a promise to her that he will get his average to 80% in the next semester. Average, not the marks in next semester, that is average. What should he score in the 4th semester? That's the question. So average is formula. Average is equal to sum of n values divided by n. ஓகே, என்ன சொல்கிறாங்க? 80% ஆவரேஜ் வந்து நெக்ஸ்ட் செமஸ்டரில் வாங்கலாம். ஸோ டோட்டல் ஆவரேஜ் வந்து 80% சொல்கிறாங்க. அதை எழுதிக்கலாம். நம்ம டோட்டல் வேல்யூஸ் என்னது? 4 செமஸ்டரோட வேல்யூ. ஸோ 70 + 75 + 60 70 60 + x. இது வந்து நமக்கு தெரியாது. வாட் ஷுட் ஸ்கோர் இந்த 4th செமஸ்டர்? அதுதான் கொஷின். டிவைடட் பை 4. ஓகே, இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ கால்குலேட் பண்ணலாமா? 80 இந்த சைடு 4 இந்த சைடு போச்சுன்னா 80 × 4 is equal to 320 is equal to இது சால்வ் பண்ணிக்கலாம். 70 + 75 that is 145. 145 + 60 வந்து 205. கரெக்ட், அண்ட் ப்ளஸ் எக்ஸ் இது இருக்கு. இப்போ வந்து இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 320 - 205 வந்து 95 + 10 20 which is 95 + 20 வந்து 115. கரெக்டா? ஓகே, equal to x
இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 115. பட் இது வந்து எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது கரெக்டாக. 70%, 75%, 60%. பர்சன்டேஜ் வந்து 100க்கு மேலே இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே, 115% வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் 100% தான் வாங்க முடியும் செமஸ்டர் கரெக்டாக. 115 வாங்கினா தான் ஆவரேஜ் கேன் பி 80%. ஓகே, ஸோ ரமேஷோடைய ப்ராமிஸ் வந்து ஈ கேனாட் கீப் அப். ஏன்னா டெஃபினட்டாக 115% வாங்க முடியாது. ஓகே, ஸோ what should he score in semester? It doesn't matter whatever he score in semester, definitely he cannot impress his girlfriend. இதுதான் முன்னாடியே படிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 செமஸ்டர்ல. ஓகே, ஆன்சர் வந்து it doesn't matter any score. என்ன ஸ்கோர் வாங்கினாலுமே he cannot achieve 80%. ஓகே, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆவரேஜஸ் பார்க்கலாம். A Chennai college student planning a secret trip to Mahabalipuram drives the first 1/3 of the total distance at an average speed of 60 km per hour. For the next 1/3 of the distance, due to unexpected traffic, his average speed drops to 30 km per hour. Finally, for the last 1/3 of the distance, to make up for the lost time, he zooms at an average of 90 km per hour. What is the student's average speed for the entire trip to Mahabalipuram? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு ட்ரிக் கொஸ்டின். ஏன்னா யூஸ்வலாக வந்து என்ன ஈஸியாக இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, இதில் ட்ரிக் இருக்கு. ஆவரேஜ் இஸ் நாட் ஈக்குவல் டு 60 + 30 + 90/3. திஸ் இஸ் நாட் ரைட். இது போட்டிங்கன்னா ராங். ஏன்னா டியூரிங் டிஃப்ரெண்ட் லெக், இதுதான் ட்ரிப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 லெக் ஆஃப் த ட்ரிப் d/3 டிஸ்டன்ஸ் வந்து ஓவரால்னா 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ், செகண்ட் தேர்டு, லாஸ்ட் தேர்ட் d/3. டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போகணும். ஃபர்ஸ்ட் 60, அப்புறம் 30, 90 km per hour கரெக்டா. டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் போனால் டைம் வில் பி டிஃப்ரெண்ட். டைம் வில் பி T1, T2, T3 கரெக்டா. ஃபாஸ்ட்டாக போனால் கம்மியான டைம் இருக்கும், ஸ்லோவாக போனால் 30 km ஸ்லோ போனால் டைம் அதிகமாக இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மெத்தட் ஒர்க் ஆகாது, சம் பண்ணி பண்ணவே கூடாது. ஸோ இங்கே டிப்பு என்னதுன்னா, வேறெவர் ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் கொஷின்ஸ் வருதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ், ஓகே, டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, இதுதான் வந்து நீ ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? இப்போ நான் ஃபார்முலா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைடில் எழுதிக்கலாம். ஓகே, ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம் டிவைட் பை டோட்டல் டைம். இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெக்கில் என்ன, அது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது, ஆவரேஜ் 60. ஓகே, டோட்டல் வந்து ஆவரேஜ். இதுக்கு வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஒரு லெக்குக்கும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸ்பீட் இஸ் 60 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் d/3 டிவைட் பை t1. ஓகே, அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 30 இஸ் ஈக்குவல் டு d/3 பை t2. இதில் வந்து 90 இஸ் ஈக்குவல் டு d/3 டிவைட் பை t3. ஓகே, இப்போ என்னது, இது வந்து ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து t டிவைட் பை t. t is equal to what? Time is equal to total time. So t is equal to t1 plus t2 plus 3. இங்கே தான் நம்ம t1 இருக்கு இல்லையா. t1 is equal to what? t1 inside படிச்சுன்னா d/3/60 which is what? d/180. இதே மாதிரி t2 இங்கே படிச்சுன்னா d/3 30 கிலோ வந்துடும். 30 into 3 90. So t/90 plus அதே மாதிரி t3 is equal to t3 inside படிச்சுன்னா d/3 into 90 which is what? d/270. இதுதான் டோட்டல் டைம். இது நீங்கள் சம் பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து எடுக்கணும். 180, 90, 270 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 540 வரும். எப்படி பண்ணுறது அது நான் குயிக்காக சொல்கிறேன். 180, 90, 270 இப்படி போட்டுக்கோங்க. எல்சிஎம்னா இப்போ என்ன, 92 சார் 180, 91 சார் 93 சார், 90 into 2 180, 183 சார் 540. ஓகே, அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள்.
ஓகே. இப்போ வந்து 180 இன்ட்டு 3 போட்டால் 540 வரும். அதே மாதிரி டி இன்ட்டு 3 போட்டுக்கலாம். 90 இன்ட்டு 6 போட்டிங்கன்னா 540 வரும். டியும் அதே மாதிரி மேலே 6 போட்டுக்கலாம். 270 இன்ட்டு 2 வந்து 540 டி இன்ட்டு 2. ஸோ D3 ப்ளஸ் 6D ப்ளஸ் D2. 6 ப்ளஸ் 3 9, 9 ப்ளஸ் 2 11D. ஜஸ்ட் 11D டிவைட் பை 540. இதுதான் டோட்டல் டி. கரெக்டா? அது இங்கே போட்டுடலாம்ல. டி பை டோட்டல் டி என்னது? 11D பை 540. இப்போ DD கேன்சல் ஆகிடும். ஆவரேஜ் என்னது? 540 divided by 11. இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட், which is equal to what? 49.09 kilometers per hour. இதான் வந்து யூனிட் கரெக்டா? ஸோ இதான் ஆன்சர். This is the average speed at which they are driving to மகாபலிபுரம் ஓவராலா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆவரேஜ் கொஸ்டின் பார்க்கலாம். CG boys and SSN boys spent for pizza. 5 CG boys spent 500 rupees each. 3 SSN boys spent 400 rupees each. What is the average amount spent per person? ஸோ யூஸ்வலாக என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னா 250 ப்ளஸ் 400 by 2. இதான் ப்ரோ ஆவரேஜ். ரெண்டும் டிவைட் பை 2 போனால் ஆவரேஜ் வந்துடும். ஸோ நான் விச் இஸ் ராங். ஏன்? ஏன்னா இந்த ஆவரேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுற நம்பர் n is different. That in the sense, these are the weights. Okay, n is different. அதனால வந்து what we need to find out is weighted average. weighted average calculate பண்ணணும். ஓகே, அது எப்படி? ஃபார்முலா என்னது? வெயிட்னா W1 into average. ஓகே, 5 CG boys spent 250 rupees each. weighted into average இல்லை, ஆக்சுவலாக W1, that is weight into value plus W2 into value of that weight divided by W1 plus W2. இதான் ஃபார்முலா. W1 என்னது? நான் சொல்லியிருந்தேன், இதான் வெயிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ 5 into 250. These 5 boys are spending 250. Next 3 boys from this are spending 400. Total W1 plus W2 is 8. இது calculate பண்ணிங்கன்னா என்ன வரும்? இந்த சைடு போட்டுக்கலாம். 5 into 250 is 1250 plus 3 into 400 is 1200 divided by 8. போட்டிங்க அப்படின்னா 306.25 வரும். ஓகே, இதுதான் வந்து ஆவரேஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பர் பர்சன். ஓகே, இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆவரேஜில் இன் குரூப் ஆஃப் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் கலெக்ஷன் பர் பர்சன் ஃபார் த கல்ச்சரல் ஃபெஸ்ட் இஸ் 500 rupees. ஆஃப்டர் கலெக்டிங் ஃப்ரம் ஒன் மோர் ஸ்டூடெண்ட் த ஆவரேஜ் பிகம்ஸ் 520. How much did the new student contribute? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டும் டிடெக்ட் பண்ணிடலாம். 520 minus 500, 20 தான் வந்து கொடுத்துருக்காங்க நியூ ஸ்டூடெண்ட். பட் தட் இஸ் ராங். ஏன்னா we don't know the number of students who contributed to this average. இது வந்து ஆவரேஜ் வேல்யூ தான். ஆவரேஜ் வந்து நம்ம டிடெக்ட் சப்ராக்ட் பண்ணி சொல்லவே கூடாது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், அந்த டிக்கை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் n values divided by n. கரெக்டா? ஸோ ஆல்வேஸ் ஃபைண்ட் அவுட் தி சம் ஆஃப் n வேல்யூஸ் ஃபர்ஸ்ட். பண்ணலாமா? என்ன சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வந்து 500 சொல்கிறாங்க. சம் ஆஃப் n வந்து கொடுக்கல, எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் divided by x is what? 500 and x is 500x. ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் கலெக்டிங் ஃப்ரம் ஒன் மோர் ஸ்டூடெண்ட் இஸ் கமிங், the average becomes 520. just what? now இப்போ வந்து இது வச்சுக்கலாம். இப்போ ஆவரேஜ் என்ன சொல்கிறாங்க? 520 ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒன் மோர் சொல்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 வேல்யூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இந்த சைடு போச்சுன்னா 520 into x plus 1 is equal to sum of x plus 1. This is what? 520x plus 520. இதுதான் x plus 1ஓட சம்மு. ஓகேவா? 500x வந்து x ஓட சம்மு. ஸோ 500x plus நியூ அமௌண்ட், நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நியூ அமௌண்ட் கொடுக்குறான். ஓகே, ப்ளஸ் நியூ which is equal to, இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம்ல, equal to 520x plus 520. இப்போ 500x 520x இது பண்ணிங்க அப்படின்னா
ஒரு நிமிஷம். நான் வந்து let me create some more space. Okay. 500 inside வந்துருது. 520 minus 500x is 20x plus 520 new amount. So new amount is equal to 20x plus 520. இந்த ஈக்குவேஷன் வந்து கொஸ்டின்ல கேட்குறாங்க how much did the new student contribute. இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா எக்ஸ் வந்து வேரியபிளாக கொடுத்துருக்காங்க. there is no concrete value. இப்போ let's try to put some value and then see what will be the sample value. Let's see if x is equal to 1. So 220 into 1 plus 520 is equal to what? 540. X is equal to 1 na 540. X is equal to 2 na 20 to 2 40. 40 plus 520 is equal to what? 560. So இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். So it depends on x value. ஆப்ஷன்ஸ்ல வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி கொஷின்ஸ்ல வந்து எப்படின்னா ஆப்ஷன் ஏ பி சி டி கொடுத்துருவாங்க. இது வந்து ட்ரிக் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 540. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து 560. ஆக்சுவலாக ஒரு வேல்யூ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆப்ஷன் பி வந்து 550 கொடுத்துருவாங்க. ஓகே, ஆப்ஷன் சி வந்து 570 கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் டி வந்து 590. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இருக்கு, எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. எப்படி டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியும்? இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து we won't be able to find out. இந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி இங்கே போட்டு பார்க்கணும். எக்ஸ் வேல்யூ 1 by 1 போட்டிங்க அப்படின்னா வாட் வேல்யூ கிளிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 540 வருது. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டாலே 560 ஜம்ப் ஆகும். ஸோ 20 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டு பார்க்கலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா 23 60 60 plus 520 is equal to 580. So 20 plus 20 ஆட் ஆகிட்டே போகுது. ஓகே, இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 540 மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் ஆன்சர். மற்ற எல்லாமே 550 570 590 நாட் பாசிபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அந்த கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ராகுல் wakes up late for his 8 AM lecture as usual. His hostel is 6 kilometers away from college. He decides to run halfway and walk the remaining half. While running, he moves at 12 kilometers per hour. While walking, he moves at 4 kilometers per hour. Okay, இது நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 6 kilometers வந்து half is run பண்ணுறான் at 12 kilometers per hour. ஸோ 6ல் half வந்து 3 kilometers வந்து is running at 12 kph. Walking another 3 kilometers at the rate of 4 kilometers per hour, 4 kph. Now Rahul is proudly saying he averaged 8 kilometers per hour because 12 plus 4 16 by 2 is equal to 8 அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் is claiming. First of all, this is correct. இதுதான் first question. Next, if not, what was his actual average speed and how long did it take to reach the college? Okay, ஸோ இந்த மாதிரி ஆவரேஜஸ் வந்து ஸ்பீடில் கேட்குறாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்னதுன்னா ஆவரேஜ் ஸ்பீட் is equal to total distance divided by total time. Okay, never average speed கொடுத்தாங்கன்னா ஸ்பீட் s1 plus s2 plus s3 அந்த மாதிரி 3 எல்லாம் போடாது. this is wrong. Okay, always total distance by total time பண்ணணும். இப்போ என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 3 kilometers is doing 12 kilometers per hour. So speed is equal to distance by time. ஓகே, நம்ம டைம் கண்டுபிடிச்சிக்கலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு டி பை எஸ் வரும். ஸோ டி என்னது 3 kilometers டிவைட் பை எஸ் இஸ் வாட் 12 3 by 2. இதுதான் T1 டைம் 1. அதே மாதிரி இது வந்து 3 by 4 இஸ் T2. டோட்டல் டைம் என்னது T1 plus T2 is equal to 3 by 12 plus 3 by 4. ஸோ இதுக்கு சால்வ் பண்ணலாமா? ஸோ 12 and 4க்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். 4 into ஸோ அது ஜஸ்ட் எல்சிஎம் இஸ் 12. 4 into 3 3 பண்ணணும். 3 3 is 9 plus 3 12 divided by 12 is equal to 1 hour. Okay, this is the total time. Total time into 1 hour. Total distance எவ்வளோ கேரி பண்ணுறான்? 3 kilometers is running, 3 kilometers is walking. 3 plus 3 is 6. So average speed is equal to 6 by 1 is equal to 6 kilometers per hour. இதுதான் average. So average speed வந்து 8 கிடையாது. Like what Rahul is claiming is wrong. 6 kilometers per hour தான் average speed. And how long did it take to reach the college? Total time வந்து 1 hour. Okay, இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம்.
A group of 7 students from MOP Vaishnava College for Women were discussing the average number of crushes they had in their first year. If 3 of them had 2 crushes each and the remaining 4 had X crushes each and the overall average was 3 crushes, what is the value of X? So averagesல வந்து இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்கு அண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு வாட் சம் ஆஃப் n வேல்யூஸ் ஓகே டிவைட் பை n. இதான் அரித்மெட்டிக் ஆவரேஜோட ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே ஆவரேஜ் இது கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி டு சால்வ். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் என்ன சொல்றாங்க 3 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஆன் ஆவரேஜ் தேவ் க்ரஷ் ஆஃப் 3 பீப்புள். ஓகே அதான் ஆவரேஜ். n வந்து 7. சம் ஆஃப் n வேல்யூஸ் என்னது 7 சைடு படிச்சுன்னா 21. சம் ஆஃப் n வேல்யூஸ் வந்து 21. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அதில் 3 people had 2 crushes each. இந்த சம் ஒன்று ஸ்ப்ளிட் பண்ணல 3 into 6 plus remaining 4 people had x crushes each. So 4 into x is 4x. ஓகே இதை சால்வ் பண்ணா x கிடைச்சிடும். ஸோ x தான் கொஸ்டின். கரெக்டாக சால்வ் பண்ணலாமா 21 minus 6 is equal to what 15 is equal to 4x. 15 by 4 அதுதான் x which is equal to what 3.75. ஓகே இதான் ஆன்சர். Next question போலாம். Aman, Bala and Chintu are doing a group project. Aman can finish it alone in 6 days and Bala can do it in 9 days and Chintu, being a last venture, can do it in 18 days. They work together for a few days and then Chintu disappears. Okay. Aman and Bala finish the rest in 2 more days. The average work rate for the entire project is 0.2 units per day. How many days did Chintu work before escaping? Okay. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே ஆவரேஜ் ஒர்க் ரேட் இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. தேவையே இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸோ 3 பேரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸ் டேஸ்னு வச்சுப்போம். எக்ஸ் டேஸ்க்கு பிஃபோர் சின்டு டிஸப்பியர்ஸ். ஓகே 3 பேரும் ஒரு 1 day ஒர்க். இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம்ஸில் வந்து நீங்கள் 1 day ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். 1 day ஒர்க். ஓகே இப்போ அமன் கேன் டூ 1 day எவ்வளோ ஒர்க் வந்து 1/6. பாலா கேன் டூ இட் இன் 1/9. சிந்து கேன் டூ இட் இன் 1/18. ஸோ 3 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கரெக்ட். தேவ் டுகெதர் ஒர்க் ஃபார் ஃபியூ டேஸ் விச் இஸ் எக்ஸ் டேஸ்க்கு வந்து 1/1 ஒர்க் பண்ணா ஆட் பண்ணிக்கணும். 1/6 + 1/9 + 1/18. இதுதான் 1 day ஒர்க் ஆஃப் ஆல் 3. கிளியராக எழுதிக்கிறேன். ஆல் 3யோட 1 day ஒர்க். இதை சால்வ் பண்ணலாமா 6 9 18 வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 18 வரும். ஸோ 6 into 3 18 9 into 2 மேலேயும் 3 போட்டுக்கலாம், மேலேயும் 2 போட்டுக்கலாம். 3 + 2 5 5 + 1 6/18 is equal to 1/3 is equal to 1 day work of all 3. ஓகே எப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க ஆஃப்டர் சிந்து disappears அமன் அண்ட் பாலா ஃபினிஷ் த ரெஸ்ட் இன் 2 more days. ஓகே ஸோ அமன் அண்ட் பாலாவோடைய 1 day ஒர்க் எவ்வளோ 1/6 + 1/9. ஸோ 1/6 + 1/9 1 day ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா 9 + 6 15/6 are 54. நான் அப்படியே சால்வ் பண்ணுறேன். 55 are 15 3 1s are 3 3 8s are 24. ஸோ 5/18 வந்து 1 day ஒர்க். 1 dayல வந்து அமன் அண்ட் பாலா கேன் டூ திஸ் மச். ஓகே என்ன சொல்கிறாங்க 2 more daysல தேர் ஏபிள் டு ஃபினிஷ் சம் ஒர்க். இது 2 dayல பண்ணால் என்ன வரும் மல்டிப்ளை 2 போடுங்க 2 9s are. ஸோ தேர் ஃபினிஷிங் 5/9 of the work. ஓகே இன் 2 daysல முடிக்கிறாங்க. ஓகே தட் மீன்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் என்னது 1 - 5/9 is equal to 4/9. இந்த ஒர்க்கு தான் 3 பேரும் பண்றாங்க. all 3 are doing for some days. அது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 4/9 is equal to which is all 3 peopleக்கு some day work. and some day என்னன்னு தெரியாது. we have taken it as x days. கரெக்டா. ஸோ x into 1 day work of all 3 என்னது நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 1/3. ஓகே ஸோ திஸ் இஸ் த 4/9 of the work is something that is done by all 3 for some days which is what x. அதனால இப்படி ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணலாமா 3 3s are 9. ஸோ 4/3 of the work is done in x days. Okay. ஸோ x days இப்போ x என்ன வேல்யூ 4/3 என்னதுன்னு 1/3. ஓகே இது நீங்கள் 4/3 கால்குலேட் பண்ணி 3 1s are 3 3 + 1 4 வரும் 4/3 is equal to x days. ஸோ x days என்னதுன்னா
1 day and 1/3 of the day. 1/3 டேஸ்க்கு வந்து they are all working together. Okay. Okay. Before Chintu disappears. So Chintu disappears. So how many days did Chintu work before escaping? அதை calculate பண்ணீங்கன்னா 1/3 daysனு வரும். Okay. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A student named Meena has completed 3 semesters. அவங்களோட கிரேடு வந்து each செமஸ்டர் கொடுத்துருக்கோம். 7.5 GPA with 20 credits. Sem 2ல 8, 25 credits. 9 GPA, 15 credits. Now she is aiming for an overall CGPA, cumulative CGPA of 8.2 after Sem 4. What is her current CGPA after 3 semesters? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷினுக்கு வந்து இது மூணுமே கரண்ட் சிஜிபினா சிஜிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். கரெக்டா? ஆவரேஜ்னால மூணுமே 7.5 + 8 + 9/3 அப்படி போட்டிங்கன்னா ராங். அப்படி போடக்கூடாது. ஏன்னா கிரெடிட்ஸ் வந்து வேயாது. ஓகே, வி நீட் டு யூஸ் வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ்னா அந்த வெயிட்ஸ்னா இதுதான், கிரெடிட்ஸ் தான் வெயிட்ஸு. ஸோ 7.5 × 20 + 8.0 × 25 + 9.0 × 15 divided by weights. 20 + 15 + 20 + 25 + 15. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஓகே, மேலே வந்து 485 வரும், கீழே வந்து 60 வரும். ஓகே, ஈக்குவல் டு வாட்? 8.08. இதுதான் வந்து சிஜிபி ஆஃப்டர் 3 செமஸ்டர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னதுன்னா, she is aiming for an overall CGPA of 8.2 after Sem 4. ஓகே, Sem 4ல 8.2ன்னு சொன்னேன். 8.2ன்றது கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி 8.2 வரணும்னா வாட் ஷுட் பி த வேல்யூ? நமக்கு தெரியும் 3 செமஸ்டர்ல வந்து சம் வேல்யூஸ் எப்படின்னா 485. ஓகே, ப்ளஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன் Sem 4 20 கிரெடிட்ஸ்னு இருக்கு. ஸோ இங்கே எழுதிக்கிறேன். Sem 4 GPA she has to get something and then credits வந்து கொடுத்துருக்காங்க. credits வந்து 20, she has to get some GPA here, xன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து Sem 4 has 20 credits. what credit CGP must she score in Sem 4? CGPA கிடையாது, what GPA she must score in Sem 4 to achieve an overall CGPA of 8.2. ஸோ இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்கே சம் பண்ணுற மாதிரி சம் பண்ணியிருக்கோம்ல, GPA into credits தானே சம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது இது போட்டுக்கலாம்ல. ஸோ 20x, Sem 4க்கு சம் வந்து 20x, அதான் 20x. இட்ஸ் சம் ஆஃப் ஆல் GPA into credits. ஸோ 485 to 26 divided by, நான் இங்கே கீழே இங்கே என்ன போட்டிருக்கேன், சம் ஆஃப் ஆல் த கிரெடிட்ஸ். ஆல்ரெடி 60 இருக்கு, ப்ளஸ் Sem 4க்கும் 20 வருது. ஸோ 60 + 20 is what? 60 + 20 80 வருது. ஸோ ஆவரேஜ் வந்து 8.2, 485 + 20x divided by 80. 80 ஆன்சர் கொண்டு போங்க. 80 ஆன்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா என்ன வரும்? ஓகே, 656 equal to 485 + 20x. ஓகே, இது வந்து 171, இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வரும், ஈக்குவல் டு 20x. x is equal to 8.55. So this is the GPA that she must score in Sem 4 to achieve an overall CGPA of 8.2. Okay, இது answer.